நமஸ்காரம் 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 நமஸ்காரம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நிறைய நம்ம நியூமராலஜி பற்றி பேசிட்டு இருக்கோம், வாஸ்து பற்றி பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ஆன்ஷியன் பீரியட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணாடிக்கு வந்து மிரருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு திருமண காலகட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணோட வீட்டுக்கு போனாலும் ஒரு கண்ணாடி வாங்கி கொடுப்பாங்க. ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் கூட மாப்பிள்ளை அப்படி சீவரத்துக்கு போகிறதுக்கு வரதுக்கு என்னங்கன்னா ஒரு கண்ணாடி சிப்பி வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அம்மன் கோவில் ஓப்பன் பண்ணும் பொழுது அம்மன் சிலையை வச்சு அம்மனுக்கு கண்ணை திறக்கக்கூடிய நேரத்தில் அந்த அம்மனுக்கு நேராக ஒரு சின்ன வயசு பொண்ணு மெச்சூர் ஆகாம இருக்கணும், ஒரு எறும்பு கூட அந்த பொண்ணை கடிச்சிருக்கூடாது, அந்த மாதிரி பொண்ணை முன்னாடி வச்சு ஒரு மிரரை கொண்டாந்து இப்படி காமிப்பாங்க. இந்த மிரரை காமிச்சோன்னு அந்த கண்ணை திறப்பார்கள். அப்போ ஒவ்வொரு காம்பினேஷன் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி எனக்கு என்ன மிரர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். உதாரணமாக இப்ப நாம என்ன கான்செப்ட்ல கொடுக்குறேன்னு கேட்டா என்ன டைம்ல பிறந்திருக்காரோ பர்த் டைமை பேஸ் பண்ணி மிரர் கொடுக்குறோம். இப்ப உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒருத்தர் வந்து ஒரு பர்த் டைம் மார்னிங் வந்து 6 AM to 6:40 AM பிறந்திருக்காரு. இது ஈஸியா we can identify it. நம்ம ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா காலையில் இந்த மாதிரி பிறந்திருக்காங்க இந்த மாதிரி பிறந்திருக்காங்கன்ட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clockல இருந்து 6:40 இருந்தால் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் இது இது இதை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு சின்ன நினைக்கக்கூடாது. இது நிறைய பேர் சொல்லுவாங்க ஓ டவுன்வர்ட் போட்டிருக்கு குடும்ப கட்டுப்பாடு சின்ன அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இவர்களுக்கு யோகம். அந்த மாதிரி ஒரு கண்ணாடி இப்படி பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு இந்த டைம்ல பிறந்தவங்களுக்கு யோகம். அதே போன்று ஒரு 6:40 AM இருந்து மத்தியானம் ஆஃப்டர்நூன் 1:20 PM வரைக்கும் பிறந்தவர்களுக்கு ரெக்டாங்கிள் ஸ்கொயர். அதே மாதிரி 1:20 PM பிறந்துட்டு கூடவே 8 o'clock வரைக்கும் இருந்ததுன்னா இந்த மாதிரி அர்த்த சந்திரா. நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க வார்ட்ரோப்ல பாத்தீங்கன்னா வார்ட்ரோபுக்கு மேல இந்த மாதிரி ஒரு மிரர் வச்சிருப்பாரு பாத்துருக்கீங்களா? நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், நிறைய வீட்டுல வார்ட்ரோப்ல பார்த்தா ஸ்கொயரா இருக்கும், ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஓவல் மாதிரி இருக்கு. அப்படி பாத்துருக்கீங்களா? அப்போ இவர்கள் எல்லாமே நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல வந்து என்னன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மிரர் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த டைம்ல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா இது மாதிரி ஒரு மிரர் வந்து வீட்டுல வந்து அமைக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு யோகம். சரி, ஒரு 8 o'clockல ஈவினிங் 8 to early morning 2:40 AM வரைக்கும் பிறந்தால் ட்ரையாங்கிள் அப்வர்ட் அதே மாதிரி ரெக்டாங்கிள் அப்வர்ட் 2:40 AM இருந்து 3:47 AM early morning இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 6 கார்னர் இருக்க மாதிரி அருகோணம். 3:47 AM to 4:53 AM அப்படின்னா ட்ரையாங்கிள் அப்வர்ட். லாஸ்டா பாத்தீங்கன்னா early morning 4:53 AM to 6 AM இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரவுண்ட் சர்க்குலர் ஹரிசாண்டல் ஓவல். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையே, ஃபாலோ பண்ணல அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சார், எனக்கு அது தெரியாது சார், எத்தனை மணிக்கு பிறந்தேன் என்னன்னு தெரியாது சார். என்ன நான் வந்து நம்ம 3ஆம் நம்பர்ல பிறந்திருக்கேன். எது பர்த் நம்பர் 3 பர்த் வந்து என்னன்னு கேட்டா பர்த் நம்பர் நான் 3ல பிறந்திருக்கேன். நான் என்ன சார் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் நீங்க சர்க்குலர் மிரர் வச்சுக்கோங்க அல்லது ஓவல் மிரர் வச்சுக்கோங்க. சரி சார், நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு நம்பர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பர்த் நம்பர் ஆர் ஃபேட் நம்பர் 6ல இருக்கு அப்படின்னா ஸோ இவர்களுக்கு நல்ல ஒரு டெக்கரேட்டிவா இருந்து அதுல ஏதாவது சம் டிசைன்ஸ் கொடுக்குற மாதிரி டிசைன்டு மிரர் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த மிரர் பார்த்தீங்கன்னா மிரர்ல அப்படியே ரொம்ப டிசைன் இருக்கும். ஒரு லேடி நிக்கிற மாதிரி இருக்கும், அந்த லேடியோட அப்படியே அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி மிரர் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி போய் நின்னா அப்படி தலை செய்வார். சரி சார், என்னது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பர் 4ல இருக்கேன் ஆர் 7ல இருக்கேன், பர்த் டைம் எனக்கு தெரியல, ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கிற மாதிரி ஒரு மிரர் சமாட். மீண்டும் அடுத்த எபிசோட்ல இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஜினியர் எஸ் மாஸ்ராஜன். நன்றி, வணக்கம். Our address 56 Upster near Bharati Supermarket, Hastampatti, Salem 7.